அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட நான் இன்றைய கவுன்சிலிங் வந்து சிவிலுக்கு மட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மற்ற டிபார்ட்மெண்ட் அதாவது ஆர்ட்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலுக்கு தான் மேஜராக எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எப்போ நடைபெறும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்டேட்னாலும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட டெலகிராம் சேனல் அண்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அப்டேட்னாலும் டெலகிராமில் உடனே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ கவுன்சிலிங் அண்டு சிவி ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எப்போ நடைபெறும்? ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் முடிஞ்சிருச்சு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆர்ட்ஸ் டிகிரி, டிரான்ஸ்லேட்டர், லைப்ரரி அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட், டெபுட்டி மேனேஜரு, ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு இவங்க. ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்து கவுன்சிலிங் கூப்பிடணும். இன்னும் அவங்க யாருக்குமே இன்னும் கூப்பிடாம தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்க இருக்கு பாருங்க, கவுன்சிலிங் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிறது இதுதான். ஸோ இதுல என்ன முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். ஸோ இந்த கம்பைன்டு சிவில் எக்ஸாமினேஷன் இருக்கு பார்த்தீங்களா, குரூப் 4க்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர். ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 5ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் லிஸ்ட் வந்துச்சு. ஸோ அதோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இன்னையோட முடிய போகுது. அதோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நாளையோட முடிய போகுது. 14/5 இருந்து இங்கே பாருங்க 16/5/2025 என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிய போகுது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற ப்ரொசீஜர் அடுத்த கவுன்சிலிங் ஸ்டேட்டஸா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனாலதான் நமக்கு இன்னும் எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டும் வராம இருக்கு. ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு, அதாவது குரூப் 4 கேட்டகரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்க வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் என்ட்ரி போஸ்ட் தான் வருவாங்க. ஆல்ரெடி நான் என்ட்ரி போஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது இங்க பாருங்க, 30/4/2025 சிவிலோட அந்த சிவி லிஸ்ட்டும் கவுன்சிலிங் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 7/8 வந்து கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 16ஆம் தேதி, அதாவது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு 16ஆம் தேதி வந்து நீங்க அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். 16ஆம் தேதி நீங்க அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 18ஆம் தேதி. சரிங்களா? அடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கலா இருக்கணும், மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ கவுன்சிலிங் நடைபெறும்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் இந்த இதுல உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். மேபி 20ஆம் தேதியில இருந்து என்னது 31ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. சரியா? 20ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, ஆல்ரெடி பாத்தீங்கன்னாலே நமக்கு செலக்ஷன் ஷெட்யூல்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஇ நான் என்ட்ரி, அதாவது நான் என்ட்ரி போஸ்ட் வந்து மே மாசம் வச்சு முடிச்சிருவோன்ற மாதிரியும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செலக்ஷன் ஷெட்யூல்ல வந்து என்னது உங்களுக்கு டிப்ளமோ ஐடிஐக்கு ஜூன் மாசமும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ கம்பைன் டெக்னிக்கல் நான் என்ட்ரி போஸ்ட்ல ஃபேஸ் 1க்கு என்ன பண்ணிட்டாங்க, இது ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 1 தான் இந்த இது. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 வரப்போறதா மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ ஐடியா வந்துடும். ஸோ மேக்சிமம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாசத்துலேயே எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. இப்போ குரூப் 4 முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த குரூப் 4ஓட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, 16ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு தான் முக்கியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? வேகன்சி அலோகேட் பண்ணுவாங்க, அதாவது கவுன்சிலிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அப்ப 16ஆம் தேதி நீங்க என்ன பண்ணலாம், அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 18ஆம் தேதி திங்கக்கிழமையா, 19ஆம் தேதி திங்கக்கிழமை நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம், அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில் அவங்க எப்போ வச்சு முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மே மாசம்
10க்குள்ள, அதாவது மே 31க்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, கவுன்சிலிங் மற்ற எல்லாத்துக்குமே வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ அது நல்லா புரிஞ்சுக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா அதுக்குண்டான ஃப்ரீ கிளாஸஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், டிப்ளமோ மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ, ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. இன்னும் அப்கமிங் உங்களுக்கு டெஸ்ட் பேச்சஸ்மே நம்ம லான்ச் பண்ணுவோம். எல்லா வித மெட்டீரியலுமே நம்ம கிட்ட பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி வெப்சைட்ல போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்ப அடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் அப்ப மே 18 அந்த 20ஆம் தேதிக்கு மேல இருந்து 31ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா முடிச்சிருவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்து 16ஆம் தேதி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எதுனாலும் அதில் டக்குன்னு நம்ம ஷேர் பண்ணிடுவோம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.